हाय फ्रेंड्स இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பானிபூரிக்கு தண்ணி தான் செய்ய போறோம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 3 மிளகாய் எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நம்ம அரைச்சு வச்சதை வடிகட்டிக்கலாம். நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை நல்லா கலக்கிக்கலாம். தண்ணியை கலக்கிக்கிட்டு ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து நான் குக்கரில் வந்து நான் வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். அதில் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் வெட்டி போட்டு அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டதுக்கப்புறம் நல்லா பரட்டி வச்சுக்கலாம். பானிபூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.